அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி வந்து நம்ம இட்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ரேஷன் அரிசியில் வச்சு நம்ம வேறு எந்த அரிசியுமே சேர்க்காமல், சாப்பாடு அரிசி, இட்லி அரிசி எதுவுமே சேர்க்காமல் நம்ம வெறும் ரேஷன் அரிசி வச்சு நம்ம இட்லி எடுத்துருக்கோம். இது வந்து ஒரு படி அளவு பார்த்திங்கன்னா, ஒரு படி டம்ளர் அளவில் வந்து 4 டம்ளர் அளவு வரும், கொஞ்சம் கம்மியாக வரும். அந்த கம்மியான அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம். இது நல்லா நம்ம 2 டைம் நல்லா 3 டைம் கழுவி ஊற வச்சிடணும். 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதுக்கு தகுந்த அளவு உளுந்தம்பருப்பு வந்து 1/2 டம்ளர் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவு. இதில் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்து ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் தண்ணி ஊற்றி. நல்லா ஊறினோன்னே எடுத்து ஆட்டி பாருங்கள், மாவு அவ்வளோ சூப்பராக உப்பி நல்லா வரும். இது வந்து அரிசி வந்து நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அடிமாவும் மேல் மாவும் நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு இப்போ பாதி மாவு எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு மிச்ச மாவு மட்டும் நம்ம எடுத்து இட்லிக்கு வச்சுக்கலாம் நம்ம தேவைப்படுற அளவு. இப்போ நான் இது வந்து நைட்டே கலந்து வச்சுட்டேன். திரும்ப ஒரு காலை 8 மணி நேரம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்குண்டு. மாவு பார்க்கவே சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ அது வந்து நம்ம இட்லியாக ரெடி பண்ணிடலாம். அது வந்து பஞ்சு பந்தாக நம்ம அள்ளி வைக்கவே தெரியும் இட்லி எந்த அளவுக்கு சாப்பிட்டா இருக்குன்னு. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இட்லி. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.